எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் காயத்ரி ஐயர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 6 யார்ட்ஸ்ல ஒரு சாரி எடுத்துக்கோ. அந்த 6 யார்ட் சாரி எப்படி ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ரீஸ் லைன்ஸ்லாம் இருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி க்ரீஸ் லைன்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டீம் போட்டு கிளியர் பண்ணும்போது கிளியர் ஆயிடும். ஓரளவுக்கு கிளியர் ஆனா போதும். ஓகேங்களா? ரொம்ப இன்டெப்தா பண்ணீங்கன்னா சாரி வீணா போயிடும். இங்க எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் சாரி கிளியர் பண்ணிட்டு இப்போ சாரியோட பல்லு பார்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். ஒன் பை ஒன்னா நம்ம வந்து செக்யூர் பண்ணிட்டே வரோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லா இந்த மாதிரி சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டே வரோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு செக்யூர் பண்ணிட்டே வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியா கத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ராப்பரா எடுத்து வெளியில எடுத்து வந்து உள்ள இருக்கு ப்ளீட்ஸ். ஒரு சில ப்ளீட்ஸ் அப்படி உள்ள போயிடும். அதனால அதை இழுத்து பிடிச்சி டைட்டா வச்சு பின்ன பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி ஓவராலா பண்ணிட்டு வரணும். இது போல செஸ்ட் ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு லைனிங் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இது வந்து ஒரு முழம் எடுத்துக்கோம் இல்லையா? இது மாதிரி 2 1/2 இதுக்கு வந்து முழத்துக்கு வந்து நீங்க வந்து இது ஒன் இது இதை ஃபாலோ பண்ணியே பண்ணுங்க. வந்திருக்கு இல்லையா? இதை ஃபாலோ பண்ணி பண்ணா போதும். வர ப்ளீட்ஸை கவர் பண்ணுங்க போதும். இதுக்கு கீழே வர ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே வரணும். அரேஞ்ச் பண்ணிட்டு இது ஒரு முழம் எடுத்துக்கும். இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து